பவலை தலைகீழாக திருப்பினாலும் கீழே விழாத விப்ட் க்ரீம் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். பவல் அண்ட் பிளேட்ஸை ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணிக்கோங்க. ஒரு முட்டையோட எக் ஒயிட் போட்டு இதை பீட் பண்ண ஆரம்பிங்க. 1/4 கப் ஐசிங் சுகர் இதில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சுகரை சேர்த்து பீட் பண்ணுங்கள். சுகரை ஒரே டைம் சேர்த்தா பீக் ஸ்டிஃபாக இருக்காது. ஸோ விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்து சுகரையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓவர் பீட்டிங் செஞ்சிடாதீங்க. மெதுவாக ஸ்டிஃப் பேக்ஸ் வர ஆரம்பிக்குது. மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் பீட் பண்ணாலே போதும். ஆல்மோஸ்ட் ஸ்டிஃப் பேக்ஸ் வந்துடுச்சு. இன்னொரு ஃபியூ செகண்ட்ஸ் பீட் பண்ணலாம். அவ்வளோதான், விப்ட் க்ரீம் ரெடி ஆகிடுச்சுங்க. பவலை தலைகீழாக திருப்பினாலும் கீழே விழாத க்ரீம் ரெடி. இந்த மாதிரி ஹோம்மேட் கோனில் க்ரீமை ஃபில் பண்ணி டெக்கரேட் பண்ணலாம். ஜஸ்ட் எக் அண்ட் சுகர் 2 இன்க்ரீடியன்ட்ஸில் நம்ம விப்ட் க்ரீம் ரெடி. பட்டர், விப்பிங் க்ரீம் கடையிலேருந்து வாங்குகிற செலவில்லை. செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.